சென்னையில பூந்தமல்லியில 7 வயசு சிறுமிய சரவணன் ஒருத்த பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்கயா. இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய குடும்பத்தினர்கள் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த தாவேக அரசாங்கத்தினுடைய காவல்துறையானது கம்ப்ளைண்ட் எடுக்கலங்க. கம்ப்ளைண்ட் எடுக்கல, எஃப்ஐஆர் போடலங்க, நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் இந்த விஷயம் ஒரு பத்திரிகையாளர் மூலியமாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுக்கும் இந்த விஷயம் போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கான். வெட்கப்படணும் சார், வெட்கப்படணும். கோட்டு சுட்டு போட்ட விஜய வெட்கப்படணும். காக்கி சட்டை போட்ட எல்லா போலீஸ்காரரும் வெட்கப்படணும். சரி, இது மட்டும் தான் பார்த்தா அதே சென்னையில 12 வயசு சிறுமிக்கு பாலியல் சீண்டல் பண்ணின ஒருத்தனை போலீஸ் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில அவனை கைது பண்ணிருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல 10 வயசு சிறுமிய ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்ல 7 வயசு சிறுமிய ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அப்ப இன்னைக்கு மட்டுமே நம்ம பார்த்தோம்னா இப்படி 5 விதமான பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நாம சொல்றது இன்னைக்கு மட்டுமே. அதுல ஒரு குழந்தை இறந்தே போயிருச்சு. இப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டிய சிஎம் விஜய் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, இன்னைக்கு அந்த கீர்த்தி சக்கரா இது வாங்கினார்ல, அவருடைய குழந்தைய அடியில வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரீல்ஸ். ஐயா விஜய் ஐயா, நீங்க இந்த ஆட்சிக்கு வருவதற்கு காரணமா இருந்தவங்க எல்லாம் யாரு? இந்த குழந்தைங்க. நீதான சொன்ன இந்த மாதிரி குட்டீஸ், நண்பா நண்பீஸ், நீங்க எல்லாம் தான் என்னுடைய மிகப்பெரிய தூண். நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி நீங்க சாக்லேட் வேணும் அது வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பீங்களோ, அது போல இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அடம்பிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் டூல் கிட்டா பயன்படுத்தி தானே நீ இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க. அந்த குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்ல சார். இந்த குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்ல. எந்த விஜய் மாமாவுக்கு குழந்தைகளுக்கு இத்தனை, ஏதாவது ஒரே நாள்ல 5 இடத்துல குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது தடுக்க திராணி இல்லாத இப்படி ஒரு சிஎம்ஆ இருக்கக்கூடிய இந்த விஜய் மாமாவுக்காக தான் நீங்க சார் ஓட்டு கேட்டீங்களா சார்? இன்னைக்கு அந்த சார் குழந்தைங்க எல்லாம் தினந்தோறும் பாதிக்கப்பட்டு இருக்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்கயா, இந்த தாவேக ஆட்சி என்னைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கோ அதுல இருந்து பார்த்தோம்னா 10 வயசு, 12 வயசு, 13 வயசு, 15 வயசு, 16 வயசுன்னு தினந்தோறும் ஏதோ ஒரு மாவட்டத்துல ஏதோ ஒரு மூலையில பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க சார். இதுக்கு நீங்க என்னையா பதில் சொல்ல போறீங்க?